Schedule 1ல supply even if made without consideration இல்லாமல் இருந்தாலும் அது சப்ளைன்னு பார்த்தோம். சப்ளைன்னு சொன்னால் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னு ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? சப்ளை is made or to be made for a consideration of either goods or services for the business in the course of business or furtherance of business இதெல்லாம் இருக்கணும். ஆனா கன்சிடரேஷன் இல்லைன்னா சப்ளை ஆகுமா அப்படின்னு சொன்னாக்க ஆகும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போறோம். அதுல பாயிண்ட் நம்பர் 1 we have discussed the previous class. Permanent transfer or disposal of business asset where input tax credit availed ஆக இருந்தால், அவைல் பண்ணப்பட்டதாக இருந்தால் அதை நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது taxable நம்ம சொல்றோம். ஓகே, இஃப் ஐடிசி நாட் அவைல்டு அல்லது ஐடிசி தரமாட்டேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, அது பேர் பிளாக் கிரெடிட்னு இருக்கும். அந்த மாதிரியான ஐட்டமா இருந்தால் அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அதை நீங்க டிஸ்போஸ் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், ஃப்ரீயா கொடுக்கலாம், எந்த மாதிரி பண்ணிக்கலாம். தட் இஸ் நாட் சப்ளை. பட் ஐடிசி அவைல் பண்ணியிருந்தா மட்டும்தான் அதை டிஸ்போஸ் பண்ணும்போது இல்ல செகண்ட் ஹேண்டா சேல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா தட் வில் ஃபால் அண்டர் சப்ளைன்னு வருது. டொனேஷனா கொடுக்குறீங்க, கிஃப்டா கொடுக்குறீங்க ஆஃப் ஓல்டு லேப்டாப்ஸ் டு ஸ்கூல்ஸ் வேர் ஐடிசி ஹேஸ் பீன் அவைல்டு அப்படின்னா அது சப்ளை. மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து ஆக்சுவலா பிளாக் கிரெடிட், ஐடிசி வந்து பிளாக். அதாவது மோட்டர் காரை நீங்க செகண்ட் ஹேண்டா பிறகு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்கன்னா இட்ஸ் நாட் சப்ளை. அண்ட் பர்சனல் அசெட், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பர்சனல் அசெட் ஆஃப்டர் யூஸ் பண்ணதுக்கு பிறகு. பர்சனல் அசெட்ஸ் வாங்கும்போது நீங்க எண்ட் கன்சியூமர் இல்லையா பர்சனல் அசெட், அப்ப ஐடிசி கிடையாது இல்லையா? இதுக்கு ஐடிசி இல்லாத கேஸ்ல நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அது சப்ளை கிடையாது. So these are the cases we have discussed in the previous class. Now I am going to deal with the number 2. Supply between related persons or distinct persons. If it is being in the course or furtherance of business ஆக இருந்தால் automatically that is also supply. Whether you receive the consideration or not, but it is coming under supply ன்னு சொல்லியிருக்கிறாங்க. Is that okay? Related person XYZ and X யாருன்னா one of the partner of XYZ. XYZ is a firm and X being a related person. அப்ப XYZல இருந்து Xக்கு நீங்க ஏதாவது குட்ஸ் சப்ளை பண்ணீங்க அப்படி சொன்னாக்க சப்ளை நடக்குது. சப்ளை ஆஃப் குட்ஸா இருக்கலாம், சர்வீசஸா இருக்கலாம். அது ரெசிப்ரோக்கலா கன்சிடரேஷன் வரலனாலும் சரி இது சப்ளை தான். திஸ் வில் பி கம்மிங் அண்டர் சப்ளை. திஸ் வில் ஃபால் அண்டர் சப்ளை as per schedule 1. Schedule 1, is that okay? Clear? Okay. யார் ரிலேட்டட் பர்சன் அப்படிங்கிறது எதில் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்கன்னா செக்ஷன் 15ல எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இதை நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல எக்ஸ்பிளனேஷன் ஃபார் செக்ஷன் 15 சொல்லிட்டு ஃபுல் லிஸ்ட் கொடுத்தேன். பார்ட்னர்ஸ், காமன் ஓனர் ஃபார் 2 businesses, ஈவன் பிளட் ரிலேஷன்ஸ், ஃபேமிலி, அது எல்லாமே வந்து ரிலேஷன்ஷிப்ல நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. தட் வில் பி அப்ளிகபிள் ஹியர் ப்ரொவைடட் இது இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கணும். இது வந்து என்னது? இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கணும். இஃப் இட் இஸ் நாட் பீயிங் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் கிடையாது. ஓகே, கிளியர்? A and B both are brothers. A transfers his goods to B. A transfers the goods to B. Is it a supply? Ama supply. Is there any consideration? There is no consideration. Both are brothers.
ஓகே, ஏ என்ன பண்றாரு? ஏ வந்து ஃபர்னிச்சர் மார்ட் வச்சிருக்கிறார். ஃபர்னிச்சர் மார்ட். பி யார் அப்படின்னு சொன்னாக்க ஸ்டேஷனரி மார்ட் வச்சிருக்கிறார். இந்த ஸ்டேஷனரி மார்ட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் வேணும்னு கேட்டோன்னா ஏ வந்து சப்ளை பண்றாரு. இந்த வச்சுக்கோ, நீ கடைக்கு உங்க கடைக்கு வேணுங்கூடிய ஷெல்ஃப், ரேக்கு, சிட்டிங் சேர்ஸ் எல்லாமே நான் கொடுத்துறேன் அப்படின்னு கொடுக்குறார். பிரதர் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏ பணம் வாங்கல. அப்ப என்ன ஆச்சு? இங்க இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு. என்ன இருக்கு? பிசினஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கு அப்படின்னா this will also be supply. This will also be supply. Is that okay? A and B are the brothers. Okay, both are brothers. A being CA chartered accountant, B being student of CA, and A is doing the auditing services as a auditor. Meanwhile, when he gets free time, he teaches some subjects in chartered accountancy to the student, to his brother. Okay, supply நடக்குது. சப்ளை நடக்குது. என்ன சப்ளை நடக்குது? டீச்சிங் சப்ளை நடக்குது. தம்பி அண்ணனுக்கு ஃபீஸ் தருவாரா? நோ, there is no consideration. There is no consideration. Is there any business intention for A or B? இருக்கா அப்படி சொன்னாக்க no, there is no business intention. As there is no business intention, is not considered as in the course or furtherance of business, so not supply. This is called not supply. Okay, clear? Not supply. Apart from that, some more items are going to be discussed here. XYZ being the employer and A being the employee. A being the employee. If A renders service to XYZ, supplier dane, supplier of what? Supplier of employment. Employment service பண்றாரு, labor work பண்றாரு, work பண்ணி கொடுக்கிறது ஒரு supply. So A is rendering services to XYZ. Is that okay? For that, XYZ makes the payment to employee. Makes the payment to employee. In this salary. Sir, is it coming under supply as or no? This will not be supply. It is specially excluded from the supply. இதுக்கு நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய், நீங்க ஒரு 25,000 ரூபாய் சாம்பிள் வாங்குறீங்கன்னா அதுக்கு டாக்ஸ் கட்டுறீங்க முன்னாடியே. அது தவிர நீங்க ஜிஎஸ்டி கட்ட சொன்னா என்ன வருது? 50,000 ரூபாய் சேலரியா? அப்போ உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் வருது வருஷத்துக்கு. 6 லட்சம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி ஒரு 10% 60,000 ரூபாய் கட்டுங்க. இன்கம் டாக்ஸ் ஒரு 10% 60,000 ரூபாய் கட்டுங்கன்னா ஏற்கனவே இன்கம் டாக்ஸுக்கு அவன் டென்ஷன்ல இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஹையர் எண்ட் ஒரு 5 லட்சம் வரைக்கும் கூட எக்ஸம்ஷன் தர மாட்டீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 5 லட்சத்துக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா டபுள் டாக்ஸ்னா தென் தேர் வில் பி அன்வான்டட் ப்ரெஷர். ஸோ திஸ் ஆஸ்பெக்ட் இஸ் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் த சப்ளை. இதுக்கு மட்டும் என்ன கிடையாது? ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா சப்ளை கிடையாது. ஆனா கிஃப்ட் கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க up to 50,000, if it is less than or equivalent to 50,000 ஆக இருந்தால் அதுவும் சப்ளை கிடையாது. salary கொடுத்தால் சப்ளை கிடையாது, gift கொடுத்தால் சப்ளை கிடையாது. employer gives gift to employee. Okay, being the employer and employee relationship, employer gives a gift to the employee during the Diwali, birthday and the family or function get together, அதுக்காக gift கொடுக்கறானா அந்த gift-ஓட வேல்யூ 50,000 குள்ள இருந்துச்சுனா completely exempted. Okay, and இந்த எம்ப்ளாயர் வந்து ஃபர்மாவும் ஏ வந்து பார்ட்னராகவும் இருந்து அப்ப சேலரி வந்துச்சுன்னா சார் in this scenario salary for the partner, okay, that will also be not supply.
ஓகே, எம்ப்ளாயர் ரிலேஷன்ஷிப் தவிர firm and partner relationshipல firm கிட்ட எம்ப்ளாய்க்கு மீன்ஸ் பார்ட்னருக்கு salary போச்சு அப்படினாக்க will it be supply னா அதுவும் இங்க கிளியரா எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. this is not falling under supply. this is not falling under supply. ஓகே, salary மட்டும் கிடையாது சார், perquisites கொடுக்கறாங்க சார், அப்ப அதுவும் சப்ளை கிடையாது. because salary itself supply நம்ம இதுல படிப்போம். means salary itself includes perquisites. so perquisites is also not considered as what supply, provided இந்த எல்லாமே இங்க சப்ளை பண்ணார்லயே ஏ என்ன சப்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க என்ன சப்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க terms of employment இருக்கணும். என்னவா இருக்கணும்? terms of employment. அது என்ன சார் terms of employmentனா ஒரு எம்ப்ளாயர் ரெக்ரூட் பண்ணும்போதே என்னென்ன வேலை உங்களுக்கு அசைன் பண்ண போறோம், இந்த வேலைக்கு தான் இந்த சேலரின்னு ஒரு லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்பாயின்மெண்ட் அப்ப. அதுல சொல்லப்பட்ட வேலைகளை செஞ்சு கொடுத்ததுக்காக வாங்கின சேலரி டோட்டலி இட்ஸ் நாட் சப்ளை. சடன் என்ன பண்றாருன்னா எம்ப்ளாயர் இவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ரெக்வயர்மெண்ட் வந்துருச்சு. ஓகே, இதுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ரெக்வயர்மெண்ட் வந்துருச்சு. எம்ப்ளாயர் நோஸ் தட் ஏ கேன் கேரி ஓவர் தட். எதுக்காக வேலைக்கு போட்டோமோ அதை தவிர சம்பந்தம் இல்லாத ஒரு வேலை செய்ய வேண்டியதற்கு எம்ப்ளாயருக்கு. ஆனா எம்ப்ளாயருக்கு என்ன தெரியும், இதை ஏ நினைச்சா பண்ண முடியும்னு தெரியும். உடனே என்ன பண்றாரு, XYZ ஏக்கு அந்த ஒர்க்கை அசைன் பண்றாரு. அசைன் பண்ணதுக்கு ஏ அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு விட்டுட்டார். ஏ அந்த ஒர்க்கை செஞ்சு கொடுத்துட்டு விட்டுட்டார். அந்த ஒர்க்கோட வேல்யூ 50,000 rupees. இந்த ஒர்க் என்னது? நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்ல உங்களுக்கு வேலைக்கு போடும்போது இதெல்லாம் செய்யணும்னு சொல்லவே இல்லை. அப்படி இல்லாத ஒரு வேலையை உங்ககிட்ட வாங்கிட்டு பைசா வாங்குறேன், இல்ல பைசா வாங்குறேன் இல்லைன்னா வேலை மட்டும் வாங்குறேன், வாட் எவர் இட் மே பி. In this case, this will fall under supply. This will fall under supply. Is that okay? Plus, employer தன்னுடைய சம்பந்தம் தன்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறார். என்ன டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்? ஒரு 5 ஒர்க் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்றது வேலையை கொடுத்துருக்காரு. சார் நீங்க எங்களுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காரு எம்ப்ளாயி. எம்ப்ளாயி அந்த வேலை செய்யறாரு. சடன் என்ன பண்றாரு, XYZ என் ஃப்ரெண்டுக்கு பிசினஸ் ஒன்று பண்றாரு ஏபிசி, அந்த பிசினஸ் போய் அங்க இருக்கிற அக்கௌண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து கொடுத்துருவா, கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொடுத்துருவா அப்படின்றாருன்னா நீங்க வேலைக்கு போடுறது XYZக்கா இல்ல ஏபிசிக்கா? இருந்தாலும் எம்ப்ளாயர் ஆச்சே, சொன்னது மீற முடியல, போய் பண்ணிட்டு வந்துட்டார், பேமெண்ட் வருதோ இல்லையோ, தட் இஸ் ஆல்சோ கமிங் அண்டர் சப்ளை. ஒன்லி த டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்டா இருக்கணும். டேர்ம்ஸ் ஆஃப் அக்ரிமெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னாக்கா எனி அதர்ஸ் கூட வச்சுக்கலாம். that will come under supply. இதெல்லாம் சப்ளை கிடையாது, இது சப்ளை. ஓகே, வேலையை விட்டு அனுப்புறாங்க. சில பேர் வேலையை விட்டு போன சந்தோஷம் பாங்க, சில பேர் வேலை செஞ்சா சந்தோஷம் பாங்க. இவன் செய்யற சேட்டைக்கு இவனை வேலையை விட்டு அனுப்புனா சந்தோஷம். வேலையை விட்டு அனுப்புனா, சார் முன்னாடியே வேலையை விட்டு அனுப்புறீங்களா, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க, நீ இன்னைக்கு போறேன்னு சொல்லு, 2 மாசம் 10 மாசம் சம்பளமே போட்டு கொடுக்குறேன், போ உன் தொல்லை விட்டதுப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா? that is also falling under non supply. அது சப்ளை கிடையாதுக்கு GST கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. penalty like அது, that will fall under penalty like. Is that okay? now let me list down all these things. not supply case என்ன வருது? gift up to 50,000 from employer to employee in the occasion of Diwali, birthday, etc. not supply case la. salary and perquisites for terms of employment, not supply. payment for premature termination, உங்களுக்கு 5 years contract போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வேலைக்கு எடுத்திருப்போம். ஆனா 2 வருஷத்துல வேலையை விட்டு அனுப்பணும்னு பிளான் பண்றாங்க. ஒன்னு பிசினஸ் இல்ல அவருடைய ஒர்க் சரியா இல்ல. so as per the contract we have to recruit him and keep him for 5 years, but if I'm sending him ahead premature terminate பண்றேன்னா we have to give the compensation. that compensation not falling in the supply. not supply னா நீங்க GST வராது. salary to partners by partnership firm is also not supply. is that okay? இந்த 4 ஐட்டங்கள் not supply ல வருது. செகண்ட் பாயிண்ட் ஆக supply பாயிண்ட்ல payment for services not in terms of employment ஆக இருந்தால் அது supply. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதுக்கு யார் பேமெண்ட் பண்ணணும் அப்படி சொன்னாக்க எம்ப்ளாயர் பேமெண்ட் பண்ணணும். அது ரிவர்ஸ் சார்ஜ்ல வருது. எதுல வருது? ரிவர்ஸ் சார்ஜ். இஸ் தட் ஓகே? மேக்ஸிமம் இதெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜ்ல தான் வரும்.
gift above 50,000 ஆக இருந்தால் fully taxable. 50 வரைக்கும் தானே. fringe benefits to employee, ஏதாவது fringe benefits கொடுக்கறாங்க, unless it is properly exempted, it is taxable under reverse charge. இந்த மூணு கேஸ்லயுமே chargeable அப்படின்னு சொன்னாக்க அது reverse chargeல வருது. We have seen forward charge and reverse charge ஓட simple concept நம்ம previous classல பார்த்தோம். ஆக்சுவலா யார் டாக்ஸ் ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணி பே பண்ணுவாங்கன்னா சப்ளையர் தான். உங்களுக்கு யார் சப்ளை பண்ணாரோ சப்ளையரோ அவர் வந்து உங்களுடைய குட்ஸை கொடுத்துட்டு பைசா வாங்குறாரு, அந்த பைசாவோட ஜிஎஸ்டி சேர்த்து வாங்கிட்டு அவருடைய அமௌண்ட் அவர் ரீட்டைன் பண்ணிட்டு அமௌண்ட் ஜிஎஸ்டிக்காக கலெக்ட் பண்ணது கவர்மெண்ட் கிட்ட டெபாசிட் பண்ணிடணும். அப்படின்னா யார் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க சப்ளையர். சப்ளையர் ஹேஸ் டு பே, அதுதான் ஃபார்வர்ட் சார்ஜ். ரெசிபியன்டான நீங்க குட்ஸை வாங்கிட்டு அதுக்குரிய பணத்தை கொடுத்துட்டு அதுக்குரிய டாக்ஸை நீங்களே கொண்டு போய் கட்டுற மாதிரி இருந்தால் அது பேர் ரிவர்ஸ் சார்ஜ். அது எப்போ பொருந்தும் சொன்னால் ரெசிபியன்ட் யார் சப்ளையர் ரிசீவ் பண்றாரோ அவர் கேப்பபிள் ஆஃப் மெயின்டைனிங் ஆல் திஸ் ரெக்கார்ட்ஸ் சொன்னால் அவங்களுக்கு தான் இந்த ரெக்கார்ட்ஸ் வரும், மீன்ஸ் அவங்களுக்கு தான் இந்த ரிவர்ஸ் சார்ஜ் வரும். வில் see that in detail சார்ஜிங் அப்படிங்கிற செக்ஷன்ல இதை பார்க்கலாம். இப்போதைக்கு ஒரு ஐடியா வச்சுங்க, ஃபார்வர்ட் சார்ஜ்னா என்ன, ரிவர்ஸ் சார்ஜ்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். எம்ப்ளாயினா யார்? ஃபுல் டைம் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இவங்கெல்லாம் யாரு? எம்ப்ளாயியா இருப்பாங்க. ஃபுல் டைம் டைரக்டர், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், அவங்களுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஃபுல் டைம். அதே சமயத்தில் மேனேஜிங் டைரக்டர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர், இண்டிபெண்டன்ட் டைரக்டர், நாமினி டைரக்டர், இவங்கெல்லாம் வந்து எம்ப்ளாயி கிடையாது. அப்போ அவங்களுக்கு எந்த பேமெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு என்ன உண்டு? ஜிஎஸ்டி உண்டு. தட் டு அண்டர் வாட் மாடல்? ரிவர்ஸ் சார்ஜ். அதாவது டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க. டைரக்டர்ஸ்னா யாரு? மேபி இந்த கமாண்டிங் பொசிஷன். Who knows, in most of the organization directors may be only a dummy posting like also சில இடத்துல இருக்கு. உங்களுக்கு போஸ்டிங் தான் டைரக்டர் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் பேர் கொடுத்துருக்கணும். நீங்களும் காலையில் மற்ற எம்ப்ளாயிஸ் மாதிரி 9 மணிக்கு வரணும், ஈவினிங் 5 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு போகணும். உங்களுக்கும் ரெகுலர் சேலரி பெர்கிசிட்ஸ் எல்லாமே மற்றவங்களுக்கு மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவேன். as you are given the designation being the director, your payment and cadre will be quite bit higher. மற்றபடி you are also treated as employee. ஒரு 4 நாள் வரலன்னா உங்களுக்கு வந்து சேலரி டிடக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னாக்கா அவங்க வந்து எம்ப்ளாயி. அப்படிப்பட்ட சமயத்தில் the director service to the employer, director service to the employer. Okay, so director to கம்பெனிக்கு கொடுக்குற சர்வீஸ் இருக்கு இல்லையா, யார் சப்ளையர்? டைரக்டர். அதுக்கு கம்பெனி இவருக்கு என்ன பே பண்றாரு? சேலரி. இது டாக்ஸபிள் கிடையாது. இவருக்கு செய்யற சர்வீஸ் வந்து டைரக்டர்ஷிப். எப்ப? இஃப் த டைரக்டர் பீயிங் த எம்ப்ளாயி நேச்சர்ல இருந்தால் என்ன கிடையாது? சப்ளை கிடையாது. இல்ல சார், அவர் இஷ்டத்துக்கு வரலாம் போகலாம், ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா மட்டும் தான் ரெஸ்பான்சிபிள் எடுப்பார். அப்படியா? அப்ப ஹி இஸ் த ரெகுலர் டைரக்டர். லைக் அவர் வந்து எம்ப்ளாயி மாதிரி இல்ல, உண்மையிலுமே அதிகாரத்தோட இருக்கிறார். அப்படின்னா அவருக்கு என்ன கொடுக்கணும்? வாட் எவர் த பேமெண்ட் கிவன் பை த கம்பெனி இஸ் கால்ட் நாட் சேலரி. அப்ப நாட் சேலரி அப்படிங்கும் போது இது என்ன சர்வீஸ்க்கான பேமெண்ட்? டைரக்டர்ஷிப் சப்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணும். யார் சப்ளையர்னா? டைரக்டர் இஸ் த சப்ளையர். ரெசிபியன்ட் யாருன்னா? கம்பெனி. ஆனா யார் ஜிஎஸ்டி கட்டணும் அப்படின்னு சொன்னாக்க சப்ளையர் தானே கட்டணும்? இல்ல, கம்பெனி கட்ட வேண்டியது இருக்கு. ரிவர்ஸ் சார்ஜ். ஸோ இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருக்கிற பிரிடாமினன்ட் கேசஸ் தான் நமக்கு என்ன வரும்னா ரிவர்ஸ் சார்ஜ்ல தான் அவங்க வரும். ஸோ அப்ப ஒரு டைரக்டர் எம்ப்ளாயே இல்லையான்னு எப்படி சார் முடிவு பண்றது? ஃபுல் டைம் டைரக்டர் அப்படின்னு வார்த்தை யூஸ் பண்ணாலே அவர் ஃபுல் டைம் டைரக்டரா தான் இருந்தாகணும்னு அர்த்தம். டே அண்ட் நைட் ஃபுல்லா he has to devote for the company. He has to take the leave or whatever it may be with the permission of the higher authorities இருந்துச்சுன்னா அவர் எம்ப்ளாயி டைரக்டர். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் எல்லாமே எப்பவுமே ஒரு மார்க்கெட்டிங் டைரக்டர் எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் மார்க்கெட்டிங், ப்ரொடக்ஷன், ஆப்ரேஷன்ஸ்னு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைரக்டர்ங்கிறது கேடர். அந்த கேடர்ல அவங்க அந்த வேலையை ஒரு ஹெட் என்ன செய்யணுமே ஒழிய, பட் தே ஆர் ஆல்சோ எம்ப்ளாயி. மேனேஜிங் டைரக்டர்னு சொன்னாலோ, நான் எக்ஸிக்யூட்டிவ் அவங்களுடைய கன்சல்டன்சி மாதிரி வந்தாலோ, இண்டிபெண்டன்ட் டைரக்டர். ஓகே, அவங்களுக்கும் நிர்வாகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவங்க வந்து தே வில் பிளே தேர் ஓன் ரோல். இவங்களுக்கு பேர் இண்டிபெண்டன்ட் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு. இப்ப ரீசெண்டா நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனில டைரக்டர் ஆகணும்னா, இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஆகணும்னா அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகலாம். தேர் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த பை லாஸ் எல்லாம் இருக்கு. அந்த லாஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா யூ கேன் பி an இண்டிபெண்டன்ட் டைரக்டர். சில கம்பெனிக்கெல்லாம் கம்பெனி நாமினேட் பண்றாங்க இல்லையா, ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம், அது தவிர சம்பந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி டைரக்டரா வருவார். அவர் தான் இண்டிபெண்டன்ட் டைரக்டர். அதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் தேர் ஷுட் பி a transparency. You are getting the money from the general public இல்லையா, ஷேர் கேபிட்டல் ரைஸ் பண்றீங்க. பொதுமக்களுடைய பணம் வரும்போது
யாரும் தொடர்பு இல்லாத ஒரு ஆள் வந்து அதை பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இந்த இண்டிபெண்டன்ட் டைரக்டர் கான்செப்ட் இப்போ எக்ஸாமோடய கொண்டு வந்துட்டாங்க. There is an examination. If you pass the examination, sometimes later after qualification of CA and CMA, CS, whatever it may be, if you are having that certification also, you may have the chance of getting yourself being independent director of some of the companies. Maximum நீங்க early once or twice நீங்க போற மாதிரி இருக்கும். Okay, so you can go. Okay, so அங்க போயிட்டு நீங்க finish பண்ணிட்டு வரலாம் அந்த இது independent director. And nominee director also, government nominate பண்ணியிருக்கிறவங்க பேர் nominee director. So இவங்களுக்கு கேஸ் வரும்போது நமக்கு என்ன உண்டு அப்படின்னா GST உண்டு under reverse charge. Under reverse charge. Is that okay? Now